ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தோன்னு பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறி காலையில் 4 மணிக்கு தாங்க திருவண்ணாமலை வந்திருக்கோம். ஆனால் வந்த விலாகை நம்மளால் கவர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஃப்ரெண்டில் சீட்டு கேட்டு நம்ம சீட்டு கிடைக்கவே இல்லைங்க. அதனால் நம்ம விலாக் எடுக்கலை. ஸோ இப்போ திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகும்போது எந்த ரூட் வழியாக போகிறோங்கிறத எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிவலம் சுற்றுறதையும் சாமி கும்பிட்றதையும் ஒரு வீடியோவாக எடுக்கலான்ட்டு எடுக்கிறதுக்காக நம்ம கிரிவலம் சுத்தம் போகிறோங்க. வாங்க கிரிவலம் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தாங்க, அதாவது கிரிவலம் சுற்றுறதுக்கான என்டராக இருக்கிற இடங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம கிரிவலம் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. வாங்க கிரிவலம் சுற்றுறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் 4 மணி தாங்க ஆச்சு. ஆனால் இருந்தாலும் நைட்டு 8 மணி 9 மணிங்கிற போலயே இங்கே கிரிவலம் சுற்றிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எப்படி என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஆனால் ஒரு அண்ணாட்ட கேட்டபோது, இந்த வழியாக போங்கப்பா, இந்த வழியாக போனீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க, அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் கிரிவலம் சுற்றி வந்தாலும் நீங்கள் சாமி பற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் பார்த்தேங்க. எல்லாருமே இந்த வழியாக தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பின்தொடர்ந்தே நானும் போகிறேன். போகிற வழியிலெல்லாம் ஒவ்வொரு லிங்கமாக வருமாங்க. அந்த லிங்கத்துக்குள்ளேயும் போய் நம்ம சாமி கும்பிட்டு தான் போக போகிறோம். வாங்க போகிற வழியில் எப்படி என்னென்ன லிங்கம் என்னென்ன பேரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது தாங்க இந்திரன் லிங்கம். அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டாக வந்தோடனே இருக்கிற லிங்கம் தாங்க இந்திரன் லிங்கம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லிங்கமாக இருக்குது. இதுக்கப்புறம் போக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா எந்த கருவறைக்குள்ளேயும் போகிறத நம்ம வீடியோ எடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற போர்டில் என்ன பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மாத்திரம் கருவறைக்குள்ளே போய் நான் மட்டும்தாங்க சாமி கும்பிட போகிறேன். ஸோ கருவறைக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கருவறைக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறது இல்லைங்க. நடக்கிற வழியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேர் இந்த மாதிரி ஒரு தலைக்கு தலப்பாக கட்டிட்டு கையில் ஒரு ஓடு மாதிரி வச்சுட்டு அதாவது என்ன சொல்கிறதுன்னா அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் சாமியார் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க இந்த அமௌண்ட்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஸோ தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வர வழியில் ஒன்று பார்த்தேங்க. அதாவது இது என்னன்னு தெரில, ஓஎம் மடம் போட்டிருக்கு. இது என்ன ஏதுங்கன்னு எனக்கு தெரியாது. நடக்கிற வழியில் இருந்தது. ஸோ அதாவது கிரிவலம் சுற்றுற வழியில் இது இருக்குது. இது யாருக்காவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தாங்க அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலுங்க. அதாவது இது கரெக்டாக இந்திரன் லிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்குங்க. அங்கே சாமி கும்பிட்டு வந்த உடனே அடுத்ததான் நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படுறது இந்த விநாயகர் தாங்க. ஸோ இங்கே நம்ம சாமி கும்பிட்டு மறுபடியும் வாக்கை கண்டினியூ பண்ண போகிறோங்க. அந்த விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு கோயில் இருக்குதுங்க. ஸோ அந்த கோயில் என்னங்கிறது தெரியாது. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. சொன்ன மாதிரியே அந்த விநாயகர் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 50 மீட்டர்லேயே விநாயகர் கோயிலேருந்து 50 மீட்டர்லேயே இந்த காமாட்சி அம்மன் திருக்கோயில் இருக்குதுங்க. திருவண்ணாமலையில் ஒரு சரியான சம்பவங்க. அதாவது இத்தனை நாளாக நான் டிஎன்எஸ்டிசி தான் நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி வருது அதிசயம்தாங்க. இந்த கிரிவலம் சுற்றுறவங்க லெஃப்ட்டு ரைட்டு மாறி போகிறாங்க. அதனால நான் யார் பின்னாடி போகிறதுன்னு தெரியாமல் தன்னந்தனியாக நடந்து போய்ட்டுருக்கேங்க. யார் பின்னாடி போகிறது, எது வழி, என்ன ஏதுன்னே தெரில. ஸோ கிரிவலம் சுற்றுறவங்க தயவு செஞ்சு ஒரே வழியாக நேராக போங்க. அப்போ தாங்க புதுசாக வரவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தாங்க நான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே மறுபடியும் லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு மாறிட்டாங்க. ஐயோ, இந்த கிரிவல வழி, அதாவது தயவு செஞ்சு இந்த கோயில் நிர்வாகம் ஒன்று பண்ணணுங்க. அதாவது என்னன்னா, அங்கே கோயில் பக்கத்தில் மாத்திரம்தாங்க கிரிவலம் செல்லும் வழின்னு வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம லெஃப்ட் ரைட் எடுக்கிறத தயவு செஞ்சு நீங்கள் வச்சா தான் புதுசாக வரவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தயவு செஞ்சு அதை பண்ணணுங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க கிரிவலம் சுற்றி வர மேப்புங்க. அதாவது இந்த மேப் மெயினான இடத்துல வைக்காமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சனால நமக்கு சரியாக தெரியலங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம சுற்றி வர போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனால் விடிய காலையில் 4 மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா அப்போ இன்னும் விடிய பார்த்துக்கோங்களே. அதாவது எனக்கு இப்போவே தெரில எப்படி சாமி கும்பிட போகிற என்ன ஏதுன்னு தெரியாது. 4 மணிக்கே இவ்வளோ கூட்டம்னா அப்போ நான் 8-9 மணிக்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி பாருங்களே. கொஞ்சம் ஏதோ இவங்க கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோன்னா சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு எனக்கு இப்போது நம்ம அந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு அடுத்ததாக பார்க்குறதாங்க இந்த அக்னி தீர்த்த மண்டபமுங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. அதே நேர் ஆப்போசிட்லேயும் இங்கே ஒரு அக்னி தீர்த்த மண்டபம் இருக்குங்க. ஆனால் இது என்னன்னு தெரில. இது ஒரு வேளை பழசு, அது புதுசுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்குறது அக்னிலிங்கங்க. ஸோ அந்த அக்னிலிங்கத்துக்கு போகிற வழி எந்த சைடு தான் இருக்குது. ஸோ அந்த போர்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே அந்த வழி இருக்குதுங்க. ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்கிறத வந்து நான் மாத்திரம்தாங்க போய் சாமி கும்பிடுவேன். ஏன்னா எந்த ஒரு கோயிலையும் வந்துட்டு நம்ம ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எதுவுமே காமிக்க முடியாது. ஸோ அதனால் நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க போகிறது இல்லைங்க. எல்லாம் வரைக்கும் தான். கரெக்டாக அக்னிலிங்கம் போர்டுக்கிட்ட இருந்து ஒரு 50 மீட்டர் நம்ம உள்ளே வந்தாலே போதுங்க. அக்னிலிங்கம் டெம்பிள் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாங்க. இப்போது நம்ம லிங்க பைரவர் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த பைரவரை பார்க்க போயிட்டுருக்கோங்க. ஸோ வாங்க அங்கே போய் யார் இருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக நம்ம லிங்க பைரவர் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே ஒரு காளி கோயில் தாங்க இருக்குது. அதாவது லிங்க பைரவர்லேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே இந்த காளியம்மன் கோயில் இருக்குதுங்க. நம்ம கரெக்டாக அந்த காளியம்மன் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் தாங்க இருக்குது. ஸோ அவரையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பைரவரை பார்க்க போகலாங்க. நம்ம அந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த மகா கணபதி தாங்க இருக்குது. மகா கணபதி திருக்கோயில் பக்கத்துலேயே மறுபடியும் நம்ம கிரிவலம் சுற்றி வர போர்டை வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வந்து போர்டு இல்லைன்னு சொன்னோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு போர்டு இருக்குங்க. நம்மளுக்கு தான் தெரியல அதாவது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சனால நம்மளுக்கு தெரியலங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு போர்டு வச்சுருக்காங்கங்க. அப்படியே நம்ம கிரிவல போர்டு கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்தோடனே மகா குல விநாயகர் ஆலயம் இங்கே தாங்க இருக்குது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதுங்க. மணக்குல விநாயகர் ஆலயம் அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த விநாயகர் கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனேங்க இங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குது. அதாவது சித்தர் கோயில்னால் அது திருவண்ணாமலை அதிபராசக்தி சித்தர் கோயில்னு நினைக்கிறேங்க. இது அநேகமாக நான் கூட இந்த சித்தர் கோயிலாக இது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கோயிலுக்கு நான் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் வந்து இன்னும் டோர் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் பார்த்துட்டு சைடில் ஒரு வழி இருக்குப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வாங்க இப்போ போய் என்ன கோயிலுங்கிறத பார்த்துடலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சித்தர் கோயில் இல்லைங்க. அதாவது இந்த கோயில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் கோயில் தாங்க இங்கே இருக்குது. அதாவது வந்து அந்த சித்தரோட பூஜைன்னு நினைக்கிறேங்க. முன்னாடி வேலை செய்யுது. ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் சித்தர் கோயில். அப்புறம் பார்த்தா நம்ம மேல்மருவத்தூர் ஓம் சக்தி பராசக்தி அம்மன் கோயில் தாங்க. நம்ம திருவண்ணாமலையிலங்க தமிழாளை விட நம்ம பெங்களூர்காரங்க நிறைய பேரை பார்க்க முடியுதுங்க. அதாவது நம்ம தமிழாளுங்க ஒரு வேளை கொஞ்சம் லேட்டாக கூட ரெடியாகி வரலாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த டைமில் நிறைய பேரை பார்க்குறது நம்ம யாரை பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் மைசூர்காரங்க, அது நிறைய கன்னடம் பேசுகிறவங்க தாங்க நம்ம திருவண்ணாமலையில் இப்போ கிரிவலம் சுற்றி வந்துட்டுருக்காங்க. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறதுலேயே நான் ஒருத்தனாங்க தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாருமே பாருங்கள் இந்த மாதிரி கேங்காக தாங்க சுற்றுறாங்க. எனக்கு மாத்திரம் எந்தெந்த சிவபெருமான் தனியாக சுற்றணுன்னு எழுதி வச்சாருன்னு தெரிலங்க. ஒரு வேளை அவர் நான் தனியாக வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரோ என்னமோ. அதனால் நான் தனியாக எனக்கு இன்னுமேங்க பஸ்ஸில் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒரு அண்ணா, அந்த அண்ணா வந்து கிரிவலம் சுற்ற முடியாது ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்புறப்பா சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு சிவன் வந்துட்டு தனியாக விட்டுட்டாரோ என்னமோ. சரி யாரும் எனக்கு துணைக்கு வரலன்னா அவர் எனக்கு துணையாக இருப்பார். நம்ம அடுத்ததாக ஓம் சக்தி அம்மனை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த முருகப்பெருமான் கோயில் தாங்க. ஸோ இங்கே வந்து ஆறுமுக பெருமாள் இங்கே இருக்காருங்க. ஆறுமுக சுவாமி முருகர் இருக்காருங்க. வாங்க நம்ம எங்கேயும் போய் தரிசனத்தை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. நம்ம இப்போ பார்க்குறதாங்க சிம்ம தீர்த்த குளம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இந்த குளம் இருக்குதுங்க. ஆனால் இப்போ ஓப்பன் இல்லை, மார்னிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. மொத்தமாக கிரிவல சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. ஆனால் 14 கிலோமீட்டரில் நம்ம மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோன்னு கூட தெரியாதுங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 4:10க்கு, இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:10 ஆச்சுங்க. 1 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்குன்னு கூட தெரியலங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோயிலும் போயிட்டு ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிருங்க. அதனால் வந்துட்டு நம்ம டைம் வந்து எப்படி லேட்டாக தாங்க நம்ம போய் சாமி பார்ப்போம். வாங்க போய் சாமி பார்க்குற டைமாக பார்க்கலாம். கரெக்டாக நம்ம கிரிவலம் சுற்றுற நேரம்னு பார்த்து லேசாக மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனால் இது அப்படியே ஃபுல்லாக வருமா என்னங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ லேசாக ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே நின்றுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம கிரிவலம் சுற்றுறதுல வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் மழை எப்படி வருது என்னங்கிறத.
அந்த முருகர் கோயில் தீர்த்தம் குளம்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்கோம், எம்எல்லிங்கம் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 14 கிலோமீட்டரில் 1 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு மறுபடியும் 10 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்ற வேண்டியது இருக்குங்க. நம்ம அந்த எம்எல்லிங்கம் பைரவர் தரிசனத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அதே ரோட்டில் நடந்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மகாலட்சுமி பேக்கரி இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நம்ம இப்போ போகணுங்க. அதாவது இந்த ஆப்போசிட் ரோடு இதாங்க. இந்த வழியாக தான் இப்போ நம்ம அடுத்த லிங்கத்தை பார்க்குறதுக்கு நடந்து போகணுங்க. நம்ம அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டாக இருக்குது வலம்புரி விநாயகர் ஆலயம் தாங்க. இந்த விநாயகர் கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு அடுத்த லிங்க பைரவரை பார்க்க போகலாம் வாங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. அந்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடக்க முடியாதவங்க, வயசானவங்களுக்கு இந்த ஆட்டோ வந்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த ஆட்டோவில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து போயிடலாங்க. அதாவது ஒரு ஆட்டோ வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே பிடிச்சோம் அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அவங்களே கூப்பிட்டு போய் நிப்பாட்டி டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்து அதே ஆட்டோவில் ஏறணும். பிக்கப் பண்ண இடத்துலேயே நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக கிரிவலம் நடக்க வேண்டிய கிலோமீட்டர் விட 14 கிலோமீட்டருங்க. அந்த 14 கிலோமீட்டர் நம்ம இப்போ தாங்க 4 கிலோமீட்டரே வந்திருக்கோம். ஸோ இன்னும் நம்ம 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து நடந்து முடிச்சோன்னு சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம போய் நம்ம டிஎன்எஸ்டிசியில் ஒரு விளாக் பண்ணலாங்க. அந்த விநாயகர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்ததாக இருக்கிற கோயில் தாங்க இந்த கோயில். ஸோ இங்கேயும் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க ஜோதி விநாயகர் ஆலயங்க. அதாவது இங்கே வந்து இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிவலம் அந்த மகாலட்சுமி பேக்கர்லேருந்து ரைட் இருக்கிற 3வது கோயில் இந்த கோயில் தாங்க இருக்குது. நமக்கு அந்த விநாயகர் கோயிலுக்கு அடுத்தது இந்த சிவசக்தி சித்தப்பீடம் திருக்கோயில் தாங்க இருக்குது. ஸோ அங்கே தரிசனம் முடிச்சு ஒரு 200 மீட்டரில் இந்த கோயில் லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நம்மளுக்கு கிரிவலம் சுற்றி வர போர்டெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் நடந்து வர தான் தெரியுது. இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க. அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு அடுத்த ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற போர்டு, வாட்டருக்கு, அப்புறம் தங்குற இடம் எல்லாத்துக்குமே ஒரு போர்டு இருக்குங்க. நம்மளுக்கு தாங்க தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நம்ம பார்க்குறதாங்க நிருதிலிங்கம். அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சித்தர் கோயில் தாண்டின உடனே நிருதிலிங்கம் இருக்குங்க. ஒரு 300 மீட்டர்லேயே இது இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் தரிசனத்தை பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறதாங்க நவலிங்கம் நவசக்தி திருக்கோயிலுங்க. இது கரெக்டாக நிருதிலிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்குங்க. ஸோ 200 மீட்டர்லேயே இந்த கோயிலும் இருக்குங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுதுங்க. ஆனால் இப்போவே அந்த சன்செட் வரக்கான அறிகுறி தெரியுதுங்க. ஸோ கரெக்டாக 5:45 ஆச்சு. 4 மணிக்கு ஆரம்பித்தது நடக்கிறதுக்கு. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குதுங்க. ஸோ நம்ம 14 கிலோமீட்டரில் அப்போது எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். ஸோ அப்படியே இன்னும் 8 கிலோமீட்டரை நடந்து கடந்து சாமியை பார்த்துட்டு கிளம்பலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க திருநீர் அண்ணாமலை திருக்கோயிலுங்க. அதாவது நவசித்த திருக்கோயிலுக்கு அடுத்ததாக இந்த கோயில் தாங்க லொக்கேட்டட். அங்கேருந்து இந்த கோயிலுக்கு 100 மீட்டர் தாங்க டிஃப்ரெண்ட். ஸோ வாங்க இங்கேயும் போய் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுங்க. அதாவது இது வந்து திரு அண்ணாமலை சாமிக்கு அடுத்தது திருநீர் அண்ணாமலை சாமிக்கு அடுத்தது 50 மீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம இப்போ பார்க்குறது தாங்க அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயிலுங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 300 மீட்டருக்கு அடுத்ததாக இந்த அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம முருகப்பெருமான் தரிசனம் முடித்தோடனே இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் தாங்க அமைஞ்சிருக்கு. இதுக்கு நேராக ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. ஸோ அந்த கோயில் வந்து மரம் மறைச்சிருக்கனால பேர் சரியாக பார்க்க முடியல. இப்போ நம்ம பார்க்குறதாங்க சிவசாய் பாபா ஆலயங்க. ஸோ இது கரெக்டாக ராஜராஜேஸ்வரி ஆலயத்துலேருந்து 100 மீட்டர்லேயே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது தாங்க அருள்மிகு சூரியலிங்க பைரவருங்க. ஸோ இங்கேயும் போய் நம்ம தரிசனத்தை பார்த்துட்டு அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாங்க. கரெக்டாக 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் சுற்றுற வழியில் கோயில் சார்பாக வந்துட்டு அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கரில் வந்து நடப்பாத போகிறவங்களுக்கு அந்த சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த ஸ்பீக்கரில் வந்து சிவன் பாடலில் வந்துட்டு அதாவது சிவன் மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் மூலிமா வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா வர்ணலிங்கத்தில் தாங்க இருக்கும். ஸோ இங்கேயும் வாங்க நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாங்க.
இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறதாங்க அர்த்தநாதேஸ்வரர் டெம்பிளுங்க. ஸோ இங்கே கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக அர்த்தநாதேஸ்வரரோட டெம்பிள் தரிசனத்தை முடிச்சுட்டு நடந்துகிட்ருக்கோங்க. ஸோ நமக்கு இன்னும் மிச்சமாக இருக்கிற லிங்க ஆலயம்னு பார்த்திங்கன்னா 2 ஆலயம் தான் இருக்குது. ஸோ 5வது ஆலயம் வரைக்கும் நம்ம நடப்பயணத்தை முடிச்சோம். இன்னும் 2 ஆலயம் தான் இருக்குது. அதாவது வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல நடைபாதையில் இடம்பெற்ற லிங்கம் பார்த்திங்கன்னா 7 லிங்கம் தாங்க. ஸோ இந்த 7 லிங்கம் தான் 14 கிலோமீட்டர் சரௌண்டிங். ஆனால் இந்த 14 கிலோமீட்ரு 7 லிங்கம் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இதில் இடையிடையும் விநாயகர் கோயில், அப்புறம் முருகர் கோயில், அம்மன் கோயில், எல்லா கோயிலுமே இடம்பெற்றிருக்குங்க. ஸோ அது என்னென்ன லிங்கம் கோயில் அப்படிங்கிறத நான் போர்டு பார்த்து சொல்கிறேங்க. சரி, எனக்கு சரியாக மனப்பாடம் இல்லை. ஸோ நம்ம நடந்து வரதுனால நான் அங்கங்கே பார்க்குறதோட சரி, வீடியோ இருக்கிறது சரி, எனக்கு சரியாக மனப்பாடம் இல்லை. நம்ம அந்த ரூட் மேப்பை பார்த்து உங்களுக்கு என்னென்ன லிங்கம் எங்கெங்கே இருக்குங்கிறத சொல்கிறேங்க. சொன்ன மாதிரியே நம்ம திருவண்ணாமலையோட கிரிவல நடப்பாத மேப் இதாங்க. ஸோ இதில் இடம்பெற்றிருக்க லிங்க வடிவ திருக்கோயில்னு பார்த்திங்கன்னா 7 தாங்க. அது முதல்ல இருக்கிற லிங்கம் பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசனலிங்கம், அப்புறம் குபேரலிங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா வாய் லிங்கம், அதுக்கப்புறம் வருணலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிரலிங்கம், அதுக்கப்புறம் யமலிங்கங்க. ஃபஸ்ட்டு இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து 7வது நம்ம யமலிங்கம் தாங்க இருக்காங்க. ஆனால் நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி வந்திருக்கோமோ இல்லை கரெக்டாக வந்திருக்கோமோ தெரியல. ஆனால் இந்த 7 லிங்கம் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம திருவண்ணாமலை கிரிவல நடப்பாதையில். ஆனால் இதுக்கு இடையில நிறைய முருகர் கோயில், விநாயகர் கோயில் இடம்பெற்றிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க வாயு லிங்கம். ஸோ வாங்க இங்கேயும் போய் நம்ம தரிசனத்தை பார்த்துட்டு அடுத்த லிங்கத்தை பார்க்க நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம பார்க்குறதாங்க சந்தை லிங்கம். வாங்க இங்கேயும் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க குபேரலிங்க திருக்கோயிலுங்க. ஸோ இதோட லிங்க வடிவம் இருக்கிற திருக்கோயில் முடிஞ்சதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இடையில இருக்கிற ஏதாவது கோயில் இருந்தால் அங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே போயிடலாங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவல நடைப்பயணத்தில் எனக்கு தென்பட்டது ஒன்று தாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையோட டிப்போ தாங்க. ஏதோ கரெக்டாக நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரும்போது கரெக்டாக டெட் எண்ட்லேயே இருக்குங்க திருவண்ணாமலை பஸ் டிப்போ. அது டிஎன்எஸ்டியோட பஸ் டிப்போ. பஸ்ஸோட லவருக்கு சொல்லவே வேண்டாங்க. நம்ம பஸ்ஸை பார்த்தாலே ஒரு புன்னகை வந்துடும். இத்தனை நேரம் நான் நடந்து வந்த கஷ்டம் இந்த நம்ம பஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்கள். அதுதாங்க ஹைலைட்டே. நம்ம நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்த நியூ BS6 பிராண்ட் நியூ BS6 இந்த எல்லோ கலர் பஸ்ஸில் தாங்க வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு 295 ரூபா ஸ்பேர் வாங்குறாங்கங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சீட்டு தாங்க தரல. அது தாங்க பெரிய மைனஸ் பாயிண்ட்டே. ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிறது தாங்க நம்ம வேலையே. இப்போ நம்ம பார்க்குறதாங்க ஈசனலிங்கம். வாங்க இங்கேயும் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போகலாங்க. இப்போது நம்ம கடைசியாக பார்க்குறதாங்க இந்த வடவீதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. இதோட கடைசிங்க. நம்ம இன்னும் சாமி பார்க்க கோயிலுக்கு போயிடலாங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஓவராலாக எங்கே நம்ம திருவண்ணாமலை கிரிவல நடப்பதை ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோங்க. அதாவது நம்ம 14 கிலோமீட்டரை 3.25 மணி நேரத்தில் முடிச்சிருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பஸ்ஸில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த கோயில் இல்லாத பேசலாம். இந்த கோயிலில் பொது தரிசனத்தில் கூட அங்கங்கே ஒவ்வொரு ஃபேனாக இருக்குங்க. ஒரு சின்ன கேப்லேயே ஃபேன் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா வசதியாக இருக்குங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல குழந்தை வச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் முன்னாடி தாங்க இருக்கும். ஸோ சாமி பார்க்குறதுக்கு ராஜகோபுரம் வழியாக தான் போனோம். உள்ளே போனதுனால பொது தரிசனத்தில் பார்த்திங்கன்னா கோயிலே சுற்றி விட்டனால நம்ம 2.5